அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். தற்போதைய சூழல்ல அரபு நாடுகள் ஈரான் மீது கை வைத்தால் என்ன நடக்கும்? இதுதான் இந்த முக்கியமான டாபிக். வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான ப்ரெஷர் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய பக்கம் இருக்குது. ஒரு தெளிவான விளக்கம்னு சொல்கிறேன், முடிஞ்சால் கேளுங்க. இஷ்டம்னா அது சம்மந்தமான பதிவுகளும் இருக்குது. முக்கியமாக அது என்ன பேர், அது ராஸ்லா அலிஃபானா, ஆமாம், ராஸ் லிஃபான் ஃபெசிலிட்டிஸில் தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய ஒரு கண்டனமாக தெரிவிக்கிறாங்க. ஏன்னா உலகளாவிய ரீதியில் மிக முக்கியமான ஒரு கேஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். அதே மாதிரி சவுதி அரேபியாவிலையும் குவைத்லையும் பஹ்ரைன்லையும் தொடர்ந்து இவங்க தாக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாடுகளுடைய வளத்து, இந்த நாடுகளுடைய வளம். கடைசியாக மிஞ்சி இருக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையம். மின் உற்பத்தி நிலையம், அடுத்தது தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டில் மொத்தம் டோட்டல் கம்ப்ளீட்டாக காலி பண்ணின மாதிரி தான். அன்பார்ந்த உறவுகளை, இப்போதைய சூழலில் இதை நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக, ஏன்னா இதை நிறைய அனாலிசிஸ்ட், அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் இது சம்மந்தமாக தொடர்ந்துமே ஒவ்வொரு விடயங்களை, கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. பப்ளிஷாக இதில் டிவி சேனல்லையே, குவைத்துடைய முக்கியமான டிவி சேனல்லையே அது அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அந்த சம்மந்தமான வீடியோக்கள் நிறையவும் உங்களுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படியுமே அதை போட்டு மரபி நிறைய பேருக்கு தெரிய போகிறதில்ல, அதனால் அது போடுறதும் வேஸ்ட். ஆனால் அதை பற்றின ஒரு குறிப்பொன்று உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். உதாரணம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுமா இருந்தால், ஒரு கேரம் போர்டு, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேம் கேரம் போர்டு. இந்த கேரம் போர்டில் குயின் ரெட் கலரில் ஒன்று இருக்குதா, கருப்பு மற்ற கலரில் 2 காய் இருக்குதா, அதே மாதிரி ஒரு டிஸ்க் இருக்கும் இல்லையா, அப்படி தெரிக்கிறது. இப்போது இந்த அரபு நாடுகள் தான் அந்த டிஸ்க். அந்த பக்கம் காயின் போடுறதுக்கும் இந்த பக்கம் காயின் போடுறதுக்கும் குயினை போடுறதுக்கும் எதை போடுறதுக்குமே யூஸ் பண்ணுறது எது? அரபு நாடுகள். என்ன காரணம்னா, ஈரான் எதுக்காக அரபு நாடுகளுக்கு அடிக்கிறாங்க? ஒன்று, இராணுவத்தை வெளியேற்றணும், அமெரிக்க இராணுவத்தை, அமெரிக்க இராணுவ முகாம்களை மொத்தமாக தகர்க்கணும், அதே மாதிரி வெளியேற்றணும். அடுத்தது இவனுக்கு அடித்தா, அந்த அன்னைக்கு நான் ஒரு காமெடி போட்டேனே, இங்கே அடித்தா இங்கே தாண்டா வலிக்கும், அவன் பாடுறா சிரிக்கிறான்டா அப்படின்ற அந்த காமெடி மாதிரி இங்கே இவங்களுக்கு அடிக்க என்ன நடக்கும்? எப்பா ட்ரம்ப்பு நிறுத்துப்பா, விட்டா இவனுங்க மொத்தமாக காலி பண்ணி விட்டுருவானுங்க போல இருக்கு, எப்படியாவது நிறுத்துப்பா அப்படின்ற ஒரு கெஞ்சுதல் இந்த நாட்டில் ஏற்படும். அதே போல் நாளைக்கு இந்த அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் இஸ் கம்ப்ளீட் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி தொடர்ந்துமே ட்ரம்ப் ஒவ்வொரு வாரமும் இதே தான் சொல்லிட்டு இருக்கான். போன வாரம், இந்த வாரம்னா இந்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், 3வது வாரம் தாண்டி 4வது வாரத்தில் அடி எடுத்து வச்சிருக்கான். நோன்பு முடிஞ்சு, பெருநாளும் முடிஞ்சு, இப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இனி இன்னும் என்ன மாதிரியான சூடு பிடிக்க போகுது அப்படின்றது அல்லாஹு ஆலம். இப்போ இவனுக்கு என்ன வேணும்? அரபு நாடு அவங்களுக்கு அடிக்கணும். யாருக்கு? ஐக்கிய தளபதிக்கு என்ன வேணும்னா, இங்கிருந்து போகணும். அங்கிருந்து வாரது மட்டும்தானே இங்கிருந்து அடித்து நிப்பாட்டுறாங்க. இங்கிருந்து அங்கே அனுப்பணும். இப்போ வெறும் இஸ்ரேல்காரை மட்டும்தானே அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஈரானுக்கு. இவங்க எல்லாரையும் அடி வாங்க வச்சு, அந்த கோபப்பட்ட காயப்பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ரொம்ப பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி அடி வாங்க வச்சு இவங்களையும் திருப்பி அடிக்க வைக்கணும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போடைய நோக்கம். ஈரான் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அரபு நாடுகளுக்கு அடிக்கணும், அடித்தா இவங்க குத்துதே கொடையுதே, ஐயோ நிப்பாட்டுப்பா, பார்த்து நிப்பாட்டிருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சணும். அவங்களுடைய எண்ணம் அது. இவனுடைய எண்ணம் என்ன? ட்ரம்ப்புடைய எண்ணம், இவனுங்க எல்லாரையும் அடி வாங்க வச்சு எப்படியாவது ட்ரை பண்ணி இங்கேருந்து அந்த நாட்டை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 1 வாரத்தில் காலி பண்ணிடலாம், 2 வாரத்தில் காலி பண்ணிவிடும் அப்படின்னு அடிக்கடி உதாரணத்துக்கு காரணமே அதுதான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும்
அரபு நாடுகள் அந்த செயலை செய்யாத வரைக்கும் நாம் எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம். இந்த மாதிரி நானெல்லாம் வாகனத்தில் உட்காந்து வெளியில் வீடியோ போடலாம். ஆனால் அரபு நாடுகள் அவங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் இப்படி கையால் இப்படி எரிஞ்சிக்கிட்டு இருந்ததை ஒன்றா எரிஞ்சிக்கிட்டு இருந்ததை மொத்தமாக அந்த வயலில் உரம் வீசுவாங்க தெரியுமா, இப்படி கையில் எடுத்து இப்படி வீசுவாங்க, சிதற விடுவாங்க அந்த யூரியா உரம். சின்ன காலத்தில் நம்ம பார்த்தது அந்த மாதிரி அப்படியே விசிறி விடுவாங்க மொத்த மிடில் ஈஸ்டும் போ அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன நடக்கும்னா மிகப்பெரிய ஒரு போராக அது மாறும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அல்லாஹ் பாதுகாக்கணும், வரக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கரீம். ஆனால் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அதுதான். இவங்க எப்படியாவது இவங்களுக்கு அடித்தாதான் இவங்க நிறுத்த வைப்பாங்கன்றதுக்காக அவங்க அடிக்கிறாங்க. இவங்களை மெதுவாக அடி வாங்க விட்டுட்டு இவங்களை அவங்களுக்கு அடிக்க வைக்கணும் அப்படின்றது அங்கே இருக்கிற பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவனுடைய எண்ணம். இதுதான் தற்போதைக்கு நடக்குது. ஆனால் மிகப்பெரிய கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருது. அது சம்மந்தமான நியூஸ் கட் ஒன்று கிடச்சிச்சு, அதை நான் போடுறேன். அதே மாதிரி சவுதி அரேபியா, குவைத், கத்தார், துபாய், ஒமான், பஹ்ரைன் தொடர்ந்துமே அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்து வராங்க. அதற்கான தொடர்ந்துமே இது தடுக்கிறதுக்காக தங்களால் முடிஞ்ச எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவு முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏவிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிரார்த்தனை பண்ணுங்க, விரைவில் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவடையணும் அப்படின்னு. أثار العدوان الإيراني الذي استهدف مدينة راس لفان الصناعية الحيوية موجة استنكار وشجب واسعة خليجيا عربيا ودوليا، حيث أعرب الأمين العام لمجلس التعاون لدول الخليج العربية عن إدانته واستنكاره الشديدين للاستهداف الإيراني السافر لمدينة راس لفان، واصفا إياه بأنه انتهاك صارخ لكل القوانين والأعراف الدولية. خليجيا، أعربت مملكة البحرين الشقيقة عن إدانتها واستنكارها الشديدين للهجوم، مؤكدة رفضها استمرار الاعتداءات على المنشآت المدنية والاقتصادية في المنطقة. دولة الكويت الشقيقة أعربت بدورها عن إدانتها واستنكارها الشديدين للاستهداف الإيراني، ووصفته بالتهديد المباشر لأمن واستقرار المنطقة. من جانبها عبرت دولة الإمارات العربية المتحدة الشقيقة عن إدانتها واستنكارها الشديدين للاعتداء، مؤكدة تضامنها ووقوفها الكامل مع قطر ودعمها المطلق لكافة الإجراءات التي تتخذها لصون وحماية أمنها. كما استنكرت سلطنة عمان الشقيقة الاستهدافات التي طالت منشآت الطاقة في قطر ودول الخليج، داعية لخفض التصعيد ووقف الأعمال العسكرية. كما أدانت جامعة الدول العربية الهجمات الإيرانية، معتبرة أن استهداف منشأة راس لفان الصناعية يمثل انتهاكا واضحا للقانون الدولي ومبادئ حسن الجوار. جمهورية مصر العربية الشقيقة أدانت كذلك الاعتداءات التي وصفتها بالآثمة على منشآت البنية التحتية في دولة قطر وباقي دول مجلس التعاون الخليجي. من جانبه ندد الاتحاد الأوروبي بقيام إيران باستهداف منشآت الطاقة، محذرا من جر المنطقة إلى مزيد من الفوضى. وكانت فرق الدفاع المدني قد تمكنت من السيطرة على جميع الحرائق التي اندلعت جراء الهجوم الصاروخي على منشآت المدينة، فيما أكدت وزارة الداخلية عدم تسجيل أي إصابات بشرية، مشيرة إلى أن الوضع في الموقع تحت السيطرة، مع استمرار الجهود لضمان سلامة المنشآت وعودة النشاط إلى طبيعته.